ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு தச்சிட்டியா தான். ஸோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கொலக்கட்டை தான் செய்யப்படுறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொலக்கட்டை மாவு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். ஸோ உப்பு போட்டதுக்கு அடுத்து இட வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, மண்டை வெள்ளமே நம்ம வெண்ணெயில் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காய்க்க போகிறேன். ஸோ காமிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலக்கட்டை மாவு பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம இது பாலை நம்ம ஊற்ற போகிறோம். சிறுபருப்பு போட போகிறோம். இப்போது அப்படியே சிறுபருப்பை நம்ம வந்து போடணும். ஸோ நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டுருவேன். அப்படியெல்லாம் போட எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போது நம்ம வந்து கிண்டணும். இது இன்னும் நல்லா நம்ம கிண்டணும். நான் பாட்டுக்கு சும்மா தான் இப்படி கிண்டினேன். எங்கள் கிராண்ட்மா ஒரு செஃப் நல்லா செய்யணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொலக்கட்டை. அந்த கொலக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்வீட்டு வேறு. எனக்கு ஸ்வீட்னாலே ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டு சமைக்கிறது வேறு, அது பார்க்குறதும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் கொலக்கட்டை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கிண்டிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பிடிக்க போகிறோம். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பாத்திரம் வச்சு அரைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலக்கட்டை இப்போ வந்து இந்த மாவு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம முடிச்சினதுக்கப்புறம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கொப்பரையில் நம்ம வந்து இட்லி போட போகிறோம். அதை வைக்க போச்சு அவிக்க போகிறோம். ஏன்னா குழந்தைங்க நீங்கள் ட்ரை பண்ணும்போது சூடை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சூடாக வீடியோ க்ளோஸா கீழே வைடா. நல்லா இந்த பொம்மையை அடிக்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு வரும் ஒரு மாதிரியா போடுறது. செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ கொலக்கட்டை வேணுமோ அவ்வளோ மாவு வாங்கி வச்சுட்டு நீங்கள் அவ்வளோ தேவைக்கு செஞ்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலி பண்ணியாச்சு. இதுதான் இருக்கிறதுலே வந்து சின்ன கொலக்கட்டை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூடிட்டு அவிக்க போகும். நான் பண்ணுறேன், எனக்கு பண்ண தெரியும். ஃபஸ்ட்டு டைம் ஏன்னா தோசை ஒரு வாட்டி செய்யும் போது நான் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலக்கட்டை ரெடி வர வரைக்கும் நம்ம வந்து இப்போது என்னோடய புது காசையும் நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ நான் இன்னிலேருந்து இது பெரிய அல்டஃப், சின்ன அல்டஃப் இல்லை. ஏன்னா பெரியவங்களா எப்போவுமே அது வேஸ்ட் ஆகிடும். எனக்கு பார்த்து ஆசை வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை இருக்க பார்த்தீங்களா, அது வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ அதனால நம்ம வந்து இப்போ நம்ம அதை எடுக்க போகிறோம். ஸோ எடுக்கும் போது நீங்கள் கையிலே வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து அது வந்து ரொம்ப சூடாக இருக்கும்ல. ஸோ அதனால் நீங்கள் கையில் எடுக்காமல் பார்த்து இந்த மாதிரி கரண்டியில் வந்து எடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது கொலக்கட்டை வந்து நம்மளோட ஹோம்மேட் சூப்பரான கொலக்கட்டை நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ நீங்கள் சாப்பிட்டுன்னு வெளியே சாப்பிடணும் போகுது. ஸோ நீங்கள் சாப்பிட மட்டுமே இல்லாமல் நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா
மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது நல்லா இருந்துச்சு நாங்கள் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் இவ்வளோ தான் அண்ட் நான் பாய்.